நண்பர்களுக்கு வணக்கம். இது மூங்கிலணி நர்சரி கார்டன் அருப்புக்கோட்டை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா, ரோஜா செடி வளர்ப்பில் முக்கியமான முதல் சவால் நீர் மேலாண்மை. ஒரு செடிக்கு எந்த மாதிரி நீர் கொடுக்கணும் அப்படின்றத பற்றின இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா, அந்த செடி வளரக்கூடிய தொட்டியை நம்ம தேர்வு செய்யணுங்க. தொட்டியை தேர்வு செய்யும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்ல துவாரங்கள் கொண்ட தொட்டிகளை நீங்கள் தேர்வு செய்யணுங்க. பெரிய துவாரங்கள் இருக்கணும். இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏதேனும் பக்கெட் யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறீங்கன்னா அதில் ஃபுல்லுமே நல்ல துவாரங்கள் பெருசாக போட்டுக்கோங்க. துவாரங்கள் இருக்கும் பொழுது தண்ணி நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி அதிகப்படியான தண்ணிகள் வெளியேறிடுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கற்களை கொண்டு அந்த துவாரங்களை மூடிடணுங்க. இப்படி மூடுறதுனால என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம டைரெக்டாக அப்படியே மண்ணை கொண்டு போய் கொட்டினோம்னா மண் காஞ்சிருந்தால் அந்த துவாரங்கள் வழியாக ஆட்டோமேட்டிக்காக கீழே போக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தண்ணி ஊற்றும் போது மண் கரைஞ்சி கீழே போயிருங்க. இந்த ஒரு மிஸ்டேக் இது மேலே நம்ம கட்டுப்படுத்த முடியுங்க. தண்ணி மட்டுமே வெளியேறும். இந்த கற்கள்னால் அந்த மண் வெளியே போகாமல் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, தொட்டியில் இருக்க குளுகுளுப்புக்காக பார்த்திங்கன்னா, எறும்புகள் அடியில் கூடி உள்ளே செடியை சேதப்படுத்திடுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தடுக்கலாங்க. இப்போ இந்த கற்களை வச்ச பிறகு மேலே மண்ணை இந்த மாதிரி போட்டு நீங்கள் மூடுங்க. கல் அலங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கல் அலங்காமல் துவாரங்கள் கரெக்டாக மூடி இருக்க மாதிரி வச்சு மண் போட்டு செடி நட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா, அந்த தண்ணி மட்டும் தேவைக்கு அதிகமான தண்ணீர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, உங்களுக்கான ரிசல்ட் இந்த மாதிரி வருங்க. இந்த தொட்டியில் தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிருக்கு. ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த கற்கள் வச்சதுனால அந்த துவாரங்கள் வழியாக தண்ணி மட்டும் தேவையில்லாத தண்ணி அதிகப்படியாக இருக்கக்கூடிய தண்ணிகள் இந்த மாதிரி கீழே சொட்டு சொட்டாக விழுந்து கீழே போயிருங்க. இப்படி போயிடுச்சுனாலே நமக்கு பார்த்திங்கன்னா, செடியில் வேரழுகள் அடுத்து பூஞ்சை தொற்று எதுவுமே ஏற்படாதுங்க. நீர் அதிகமாக உள்ளே கட்டி நின்னாதாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். அந்த கல் வைக்காமல் வச்சிங்கன்னா அந்த துவாரத்தை போய் மண் அடைச்சிக்கும். அதனால் செடி சகதி மாதிரி செடிக்கு சகதித்தன்மை கிடச்சிரும். அதாவது நீர் அதிகமாகி செடி டெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. சொன்ன அந்த ட்ரிக்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே செடி உயிரிழப்பை தவிர்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, செடிக்கு தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா, அதிகாலையில் சீக்கிரமாக தண்ணி ஊற்றிடுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி. வெயில் காலமாக இருக்கிறதுனால சொல்கிறேங்க. இதை எதனாலன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வெயிலுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுறது தவிர்க்கணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மண்ணில் தண்ணி அதாவது ஈரப்பசை எப்படி இருக்குன்றதை பார்க்கணுங்க. ஈரப்பதம் நீங்கள் கைகளால் மண்ணை தொட்டு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குன்னா அதுக்கு தண்ணி இல்லைன்றது நமக்கு தெரியும். இந்த நிலைமையில் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலாங்க. தண்ணி ஈரப்பசை மண்ணில் இருக்குது அப்படின்னா நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்ற வேணாங்க. வெயிட் பண்ணி ஈவினிங் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. காலையில் நேரத்தில் நம்ம ஊற்ற தேவையில்லை. செடி இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா செடிக்கு நல்லா நம்ம தண்ணி கொடுக்கலாங்க. ரோசா செடியை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக துப்பு துப்புன்னு ஊற்றி வைக்கக்கூடாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறுங்க. எப்போயுமே தண்ணி அதில் தேங்கிட்டே கிடக்கக்கூடாதுங்க. அளவான தண்ணி ஊற்றினால தாங்க செடியை காப்பாற்ற முடியும். இதுதாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் ஊற்ற தெரியாமல் அவங்க பாட்டுக்கு தொட்டியில் இருக்க செடியில் எக்ஸஸாக தண்ணியை ஊற்றிட்டு செடியை கொண்டு விடுறாங்கங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா, தொட்டியில் மண் ஈரப்பதமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த ஒரு தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கங்க. அதை சொல்கிறதுக்கு இந்த வீடியோவே மெயினாக போட்டது. என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த தூரை ஒட்டியே தண்ணியை கொண்டு போய் ஊற்றி தூரை சுற்றி குழியாக்கி விட்டாங்கங்க. அங்கே சென்டரில் இருந்த மண் பூரா பார்த்திங்கன்னா தொட்டியோட விளிம்புக்கு போயிடுச்சுங்க. சுற்றி திண்டு மாதிரி ஏறிடுச்சு. இப்படியே மாறி மாறி நம்ம தண்ணியை சென்டர்லேயே ஊற்றினோம்னா என்ன ஆகும்னா, கீழே இருக்கக்கூடிய வேர்கள் தெரியும். இதனால் இந்த செடியோட பாதிப்புகள் அதிகமாகும். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் செடி வலுவில் ஏதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் இல்லாமல் சாஞ்சிட்டு போகும். இன்னொன்று அந்த வேர்கள் வெளியே தெரியனால சூரிய ஒளிகள் அதிகமாக படும்போது அந்த வேர் மேலே அடிக்கும்போது செடியால் தாங்க முடியாமல் செடி டெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை பூரா நம்ம கிளறி செடியை சுற்றி நம்ம தூரில் அணைக்கணுங்க. இப்போ எல்லா செடியுமே அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சு வச்சுட்டாங்க வீட்டில். எல்லாத்துக்குமே ஒரு ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கு. நம்ம இப்போ ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதேனும் பழைய ஃபோர்க்கு, நூடுல்ஸ் சாப்பிட்ற ஸ்பூன் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டூல்ஸு, ஒரு திருப்புளி இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் மண்ணை லேசாக கிளறி விடலாங்க. இல்லைன்னா கடைகளில் தனியாக இதுக்குன்னே விற்கிறாங்க. மண் கிளறதுக்குன்னே தனியாக மண் கிளறிலாம் விற்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் மேல் மண்ணை மட்டும்தாங்க கிளறணும். இந்த இதில் ஈரப்பசையோடு இருக்கிறதுனால ஈஸியாக மண்ணை கிளற முடியுதுங்க. இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய மண்ணை மட்டும் லேசாக ஒரு இன்ச்சுக்கு கிளறினாலே போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டு நீங்கள் மண்ணை பூரா தூரில் அணைச்சி விடலாங்க. நம்மளோட மண் பார்த்திங்கன்னா நல்ல வளமான இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? இதில் பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் தெரியுது பார்த்திங்களா, ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தியாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய
பொருட்களை கொண்டு இதுக்கு வந்து நம்ம வந்து தினமும் நீரை ஊற்றிட்டு இருக்கிறதுனால மண் வந்து கொஞ்சம் வளமாக இருக்குது. அந்த மாதிரி ஈஸியான ஒரு நீர்வம்லாம் எங்கிட்டப்பா கிடைக்குது அப்படின்றீங்களா? எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை கொண்டே நம்ம வந்து செடிகளை வந்து வளர்க்கலாங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் போய் கெமிக்கல் லெவலில் போய்ட்டு இறங்கிட்டு எக்கச்சக்கமாக காசை போட்டு வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்களே வச்சு நம்ம வந்து ரோஜா செடிகளை வந்து நல்லா வளர்க்கலாங்க. இந்த மாதிரி மண் வந்து பார்த்திங்கன்னா தூரை சுற்றி நல்லா அணைச்சி விட்டுருங்க. இப்படி அணைக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்கட்டாத செடிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வந்து கிளை வந்தாலும் நமக்கு வந்து லாபம் தான். அதில் வந்து பூ வந்து கண்டிப்பாக வரும். ஒட்டு கட்டின செடினாலே பிரச்சனை. ஒட்டு இல்லாத செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மண் அணைக்கும் போது இந்த தூர் ஃபுல்லுமே வந்து வேர் பிடிச்சி புதுசாக வந்து துளிர்கள் வருங்க. அதே மாதிரி சைட்லேருந்து பக்க கிளைகளும் வருவாங்க. அது மூலமாக நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கும். இது இன்னொரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து காஞ்சி கிடக்கு. இதையும் இந்த மேல் மண்ணை மட்டும் லேசாக கிளறி தூரை ஒட்டி அணைச்சி விட்றோங்க. இப்போ நம்ம அணைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய ஒளிகளோட பாதிப்புலேருந்து தவிர்க்கலாம். அது மாதிரி ஏதாவது எறும்புகள் வந்தாலும் அந்த தூரை ஒட்டியே வந்து அது பாட்டுக்கு ஓட்டை போட்டு நாசம் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு மண் அணைச்சி விட நல்லதுங்க. இது கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எல்லாத்துலேயுமே நீங்கள் மண்ணை வந்து அணைக்கணுங்க கம்பல்சரி. மண் அணைச்ச பிறகு தண்ணி ஊற்றுறது எங்கிட்ட ஊற்றுறதுன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் விளிம்பில் அந்த தொட்டியோட ஓரங்களில் எட்ஜில் நம்ம தண்ணி ஊற்றும்போது செடியோட வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே பரவி இருக்கும். நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி அந்த செடிகள் மூலியமாக டைரெக்டாக வந்து அந்த தண்டுகளுக்கு எடுத்து போகுங்க. அதன் மூலிமா இலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க. காலையில் நம்ம தண்ணி ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றும்போது சூரியன் வந்தோடனே அது வந்து ஒளிச்சேர்க்கை ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. அடுத்து என்ன மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணி தாங்க. வேறு எதுவும் ட்ரிக் இல்லை. எங்களோட கஸ்டமருக்கு சொல்கிறது இது தாங்க. நாங்கள் டெய்லி நீங்கள் இந்த அரிசி கழுவுற தண்ணி ஊற்றுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். செடிகளுக்கு இது நிறைய சத்துக்களை கொடுக்குங்க. எப்போயுமே வந்து நீங்கள் வந்து இந்த அரிசி கழுவுற தண்ணி வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் கிடைக்கும். அதை எடுத்து வச்சு நம்ம ஊற்றலாங்க. நிறைய செடி இருக்குப்பா, கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து வச்சுருந்து மறுநாள் ஊற்றுங்க. அது வந்து புளிச்சிடும், கொஞ்சம் நுரையாக இருக்கும். அந்த மாதிரி புளித்த பிறகு நம்ம வந்து அதில் நிறைய நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இருக்கும். அதோட கொஞ்சம் தண்ணியை சேர்ந்து நம்ம ஊற்றலாம். இந்த செடியில் வந்து தண்ணி எந்த மாதிரி ஊற்றுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி அந்த பள்ளத்தில் சென்டரில் ஊற்றாமல் சுற்றி இருக்கிற இடத்துல ஊற்றும் பொழுது செடிகளுக்கு வந்து நல்லா தண்ணீர் வந்து எல்லா பக்கமே கடத்தக்கூடிய ஒரு நிலை கிடைக்குங்க. எல்லா செடிகளுக்குமே இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றுறாங்க. அந்த தண்ணி வந்து நீங்கள் புளிக்க வச்சு ஊற்றும்போது மறுநாள் கூட கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்து ஊற்றும் பொழுது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மண்ணில் வந்து வளத்தை உருவாக்குங்க, தேவையான சத்துக்களை கொடுக்குங்க. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வந்து அரிசி கழுவு தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிட்டு தான் இருப்பாங்க வீட்டில். இந்த மாதிரி ஊற்றும்போது நமக்கு வந்து செடியில் நிறைய பூக்கள் மொட்டுக்கள் நிறையா கிடைக்குங்க. செடியும் நல்லா பச்சை பசேர்னு இருக்குங்க. இதுபோக நம்ம வீட்டில் காய்கறி கழிவுகள் எதுவும் இருந்துச்சுனாலும் அதை வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டு மறுநாள் நம்ம அதை வடிகட்டிட்டு ஊற்றலாங்க. இப்போ இந்த செடியில் ஈரத்தன்மை இருக்குது, அதனால் இதுக்கு வந்து தண்ணி தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி செடி டெய்லிக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் ஊற்றுனாலே போதுங்க. உங்கள் செடியில் நிறைய பூக்களை வந்து பார்க்கலாங்க. இது நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள்.